வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் பீர்க்கங்காய் அறுவடை செய்வோம். இவரைத்தான் அறுவடை செய்யப்படுறதுக்குள்ளே இன்னும் 2 பேர் ஒழிச்சிருக்கணும். அதையும் சேர்த்து அறுவடை செய்வோம். இந்த வேறு இப்போதான் பிஞ்சுகள் பிடிச்சி எல்லாம் செத்து போகுது. என்ன செய்கிற இந்த குளிர் நாட்டில் பிஞ்செல்லாம் பிடிச்சி எப்படியே போயிடும். வேண்ட நிலைமை இதுதான் இந்த குளிர் நாட்டில். இதெல்லாமே நீ முத்தாயிரம் அப்படியே வெம்பிப்பாய குளிருக்கு பாவங்கள் செத்து போடுங்கள். கவலை தான். குளிர் நாட்டில் அதுக்கு நிம்மதி இல்லை. இந்த வருஷமே கொஞ்சம் லேட்டாக தான் காய்ச்சிருக்கணும். வேணுன்னு தான் தெரியவில்லை. போன வருஷம் அப்படி இல்லை, வெள்ளனை காய்ச்சிட்டு. போன வருஷம் நெத்துக்கு விட்டு எடுத்து அந்த நெத்து போட்டு தனிவே முளைச்சேன். ஆனால் இந்த முறை காய்க்கத்தான் பிஞ்சிச்சு. சரி, காய் வந்துட்டு தானே வெட்டி எடுப்பான். வெட்டியாச்சு. 3 காய் இருக்கு. பீர்க்கங்காய் இந்த இலைக்கு ஒழிச்சிருக்கிற மாதிரியா தானே தப்பினேன். இலைவையும் கறி இருக்கு. இவர் 2வது பீர்க்கங்காய். இன்னும் ஒருத்தர் உள்ள இருக்கிறேன். இன்றைக்கு பீர்க்கங்காய் அறுவடை. பரவாயில்லை, கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கிறார். பரவாயில்லை. இன்னொருத்தர் இருக்கிறேன். குளிருக்கு விட்டா செத்துப்படி. அதனாலே பீர்க்கங்காய் எடுத்தாச்சு. 3 பேரில் தான் கண்டேன். பார்த்தீங்களா, 3 பீர்க்கங்காய். எங்கட தோட்டத்தில் அறுவடை செய்கிறதும் ஒரு சந்தோஷம்தான். பீர்க்கங்காய் அறுவடையை பாருங்கோ. பீர்க்கங்காயும் நிறைஞ்ச சத்துக்கள் உள்ளன. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அறுவடையில் நாங்கள் குக்கும்பரம் அறுவடை செய்திருக்கிறோம். நீ குளிர்றானே அநியாயமாக போயிடும். அப்போ எடுத்து யாருக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.